மகாபலி என்னும் அசுர அரசன் தான் தர்மத்தில் சிறந்தவன், தன்னை விட புகழ் பெற்றவர்கள் யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அசுரகுல குருவான சுக்கிராச்சாரியார் தலைமையில் மாபெரும் யாகம் ஒன்றை நடத்தினான். அவனுடைய ஆணவத்தை அடக்கும் பொருட்டு விஷ்ணு வாமன அவதாரம் உருவத்தில் சிறிய, அதாவது குள்ளமான அவதாரம் எடுத்து யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து 3 அடி மண் தானமாக கேட்கிறார். வந்திருப்பது பெருமாள் என்பதை உணர்ந்து சுக்கிராச்சாரியார் 3 அடி மண் தானம் தரவிடாது தடுக்கிறார். குருவின் பேச்சை மீறி தானம் தர மகாபலி ஒப்புக்கொள்கிறான். அப்போது மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து தன் பாதத்தின் 1 அடியை பூமியிலும் 1 அடியை ஆகாயத்திலும் வைத்துவிட்டு 3வது அடியை எங்கு வைப்பது என்று கேட்கிறார். மகாபலி தன் தலையை தாழ்த்தி தன் தலையை தவிர வேறு இடம் என்னிடம் இல்லை என்கிறான். விஷ்ணுவும் விடாது மகாபலியின் தலையின் மீது தன் பாதத்தை அழுத்தி 3வது அடியை தாரை வார்த்துத்தாய் என்று சொல்ல மகாபலி கமண்டலத்தை எடுத்து, கமண்டலம் என்பது அதாவது முனிவர்கள் தீர்த்தம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், எதையாவது மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தெளித்து கொடுப்பதாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுபோல மகாபலி கமண்டலத்தை எடுத்து தானமாக தர முயல சுக்கிராச்சாரியர் வண்டு உருவம் எடுத்து அந்த கமண்டலத்தை அடைத்து அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை வராமல் தடுக்க முயல்கிறார். இதை பார்த்த விஷ்ணு தர்ப்பப்பை புல்லால் குத்தி விடுகிறார். இதனால் குருடாகி சுக்கிராச்சாரியர் வெளியேறி போய்விடுகிறார். மகாபலி கமண்டலத்தை எடுத்து 3வது அடியை தானம் செய்து மண்ணில் புதையுண்டு போனான். அவனது ஆணவத்தை இவ்வாறு அடக்கிய பின்பு மகாபலியை விஷ்ணு தன்னோடு சேர்த்து கொண்டார் என்று தல வரலாறு கூறுகிறது. இவ்வரலாற்றின்படி விஷ்ணு கால் தூக்கி நிற்கும் காட்சியை இக்கோயில் கருவறையில் மூலவராக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மாநகரில் உள்ள ஒரு பெருமாள் கோயிலாகும். இந்த கோவில் 108 திவ்ய தேசத்தில் 60வது திவ்ய தேசமாகும். இந்த திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவிலை நடுநாட்டு திருப்பதி என்றும் கூறுகின்றனர். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.